சினிமாபானு தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் சற்று முன்பு காலமானதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. அவர் வயது 71 வயது. தமிழ் திரைப்படங்களில் 156 திரைப்படங்களுக்கும் அதிகமாக நடித்துள்ள விஜயகாந்த் அரசியலிலும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற கட்சியை தொடங்கி தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராகவும் அவர் திரைத்துறையிலும் அரசியல் துறையிலும் வெற்றி ஈட்டியிருக்கிறார். கடந்த சில மாதங்களாகவே அவருக்கு உடல்நல குறைவு இருந்ததால் கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதன் பின்னர் அவர் டிசம்பர் 12ஆம் தேதி மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். 1 மாத காலமாக அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சூழ்நிலையில் அவருக்கு மீண்டும் வீட்டில் இருக்கும்போது இன்று காலையில் உடல்நல குறைவு ஏற்பட்டு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட சூழ்நிலையில் சற்று முன்பு அவர் காலமானார் என்று செய்தி வெளியாகி இருக்கிறது. மதுரை அருகே உள்ள அருப்புக்கோட்டை அருகே ராமானுஜபுரம் என்ற கிராமத்தில் பிறந்த விஜயகாந்த் 2006ஆம் ஆண்டு விருத்தாசலம் தொகுதியிலும் 2011ஆம் ஆண்டு ரிஷிவந்தியம் தொகுதியிலும் அவர் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக அவர் பணியாற்றி இருக்கிறார். அதன் பின்னர் 2011ஆம் ஆண்டு அவர் எதிர்க்கட்சி தலைவராகவும் சட்டமன்றத்தில் பணியாற்றி இருக்கிறார். இன்று காலையில் அவருக்கு திடீரென ஏற்பட்டுள்ள அந்த உடல்நல குறைவு காரணமாக மியாட் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவ்வாறு அந்த சிகிச்சை அளிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி அவர் இன்று காலமானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1979ஆம் ஆண்டு இளமை என்ற திரைப்படத்தில் அறிமுகமான நடிகர் விஜயகாந்த் கேப்டன் பிரபாகரன் என்ற அவரது 100வது படத்தில் அவர் நடித்திருந்தார். 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள விஜயகாந்த் மதுரையில் அருப்புக்கோட்டை அருகே உள்ள ராமானுஜபுரம் என்ற கிராமத்தில் பிறந்து அதன் பின்னர் மதுரைக்கு குடிபெயர்ந்து பின்னர் திரைப்பட வாய்ப்புக்காக சென்னைக்கு இடம்பெயர்ந்து அவர் 1979ஆம் ஆண்டு இளமை என்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானார். அதைத் தொடர்ந்து ஏராளமான திரைப்படங்களில் பெற்று ரசிகர்களின் அன்பையும் பேராதரவையும் பெற்றவர். பின்னர் அரசியலிலும் மக்கள் நல பணிகளிலும் ஈடுபாடு கொண்டு பல்வேறு மக்கள் நல பணிகள் மற்றும் பொதுமக்களுக்கான உதவிகளை செய்ததன் மூலமாக தமிழகம் முழுவதும் மக்களிடையே செல்வாக்கு பெற்றதன் காரணமாக அரசியல் கட்சியையும் அவர் தொடங்கினார். 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணியில் தமிழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளராக 3வது அணி சார்பாக அவர் நிறுத்தப்பட்டார். சுமார் 200க்கும் மேற்பட்ட நடிகர் திரைப்படங்களில் நடித்த நடிகர் விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராகவும் பொறுப்பு வகித்து நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டுவதற்கான பணிகளிலும் அவர் ஈடுபட்டு வந்தார். இன்று காலையில் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் அவரது உடல்நல குறைவு ஏற்பட்ட உடனடியாக மியாட் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அப்போது அங்கு அவருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட சூழ்நிலையில் சற்று முன் அவருக்கு சிகிச்சை பலனளிக்காமல் அவர் காலமானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1952ஆம் ஆண்டு பிறந்த நடிகர் விஜயகாந்திற்கு வயது 71. 1979ஆம் ஆண்டு அவர் இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் அவர் நடித்திருக்கிறார். நடிகர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பு வகித்திருக்கிறார். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற கட்சியை 2005ஆம் ஆண்டு தொடங்கி அதன் பின்னர் 2006ஆம் ஆண்டு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் பொறுப்பு வகித்தார். 2011ஆம் ஆண்டு ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு 2வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக அவர் பொறுப்பு வகித்த நிலையில் கடந்த ஒரு 1.5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்ட சூழ்நிலையில் இன்று அவருக்கு மீண்டும் உடல்நல குறைவு ஏற்பட்டு மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையில்
சிகிச்சை பலனின்றி இன்று காலமாகி இருப்பது அவரது ரசிகர்களிடையே மிகுந்த ஒரு அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மியாட் மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக அவரது உடல் அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. ரசிகர்கள் ஏராளமானோர் அவரது இல்லத்தின் முன்பாகவும் தற்போது மியாட் மருத்துவமனை முன்பாகவும் குவிந்திருக்கின்றனர்.